குட் மார்னிங் டு ஆல். டுடே நம்ம கேத் வாக்கர் எழுதின அ சாங் ஆஃப் ஹோப் அப்படின்ற போம் பார்க்க போகிறோம். இந்த போம் காமன்வெல்த் லிட்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க. கேத் வாக்கரோட ஒரிஜினல் நேம் கேத்லீன் ஜீன் மேரி ரஸ்கா. இவங்க 1920 பிறந்திருக்காங்க. 1967 இறந்துட்டாங்க. 1987 கேத் வாக்கர் அவங்க நேமை உஜிரு நூனுக்கல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. உஜிரு அப்படின்னா பேப்பர் பாட் ட்ரீன்னு அர்த்தம். நூனுக்கல் அப்படின்றது அவங்களோட ட்ரைபோட நேம். அவங்க ட்ரைப் மேலே கொண்டிருந்த அளவு கடந்த பற்றுனாலையும் லவ்வாலையும் அவங்களோட நேமை உஜிரு நூனுக்கல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க அபோரிஜினல் ரைட்ஸுக்கான ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸாக இருந்திருக்காங்க. அபோரிஜினல் பீப்புள்ஸ் அப்படின்னா யாருன்னா ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த பழங்குடியினர் நேட்டிவ் பீப்புள்ஸை தான் நம்ம அபோரிஜினல் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட இவங்க வேர்ல்டு வார் செகண்ட் டைமில் ஆஸ்திரேலியன் உமன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் நாட் ஓன்லி அ ரைட்டர், அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டராகவும் இருந்திருக்காங்க. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன் ஹூ பப்ளிஷ்ட் அ புக் வி ஆர் கோயிங் அப்படின்ற ஒரு பொயட்ரி கலெக்ஷனை 1964 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்னா, இனிமேலும் நம்ம ஸ்லேவாக இருக்க தேவையில்லை, நமக்கான ஒரு புதிய காலம் வந்துருச்சு, நமக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் காத்திருக்கு அப்படின்ற இண்டிஜினியஸ் ஆஸ்திரேலியன்ஸோட டிசைரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்குது. இட்ஸ் அ மோட்டிவேஷ்னல் அண்ட் இன்ஸ்பிரேஷ்னல் போம். ஆமாம், இந்த போம் பீப்புள்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையுது. அது போக இது ஹோப் கொடுக்குது. பீப்புளோட பிரைட் ஃப்யூச்சருக்கான ஹோப்பை கொடுத்து அவங்க மனசில் நம்பிக்கையை வர வைக்குது. இந்த போமோட தீம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோப், ஜஸ்டிஸ், இக்வாலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ். 5 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்ஸா கேரிஸ் 8 லைன்ஸ். பட் லாஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் 4 லைன்ஸோட முடியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. லுக் அப் மை பீப்புள், the dawn is breaking, the world is waking to a bright new day. இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லுக் அப் மை பீப்புள், the dawn is breaking. என்னோட மக்களே கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள், என்னோட அபோரிஜினல் மக்களே நிமிர்ந்து பாருங்கள், நமக்காக ஒரு புது விடியல் வந்துருச்சு. the world is waking to a bright new day. இந்த உலகமே அதுக்காக தான் காத்திருந்துச்சு, ஒரு பிரைட் நியூ டேக்காக. இப்போ அந்த டே வந்துருச்சு. ஸோ எல்லாரும் ஹோப்போட கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. when none defame us, no restriction tame us, not color shame us, not sneer dismay. இனிமேல் நம்மளை யாருமே டிஃபேம் பண்ணி பேச மாட்டாங்க, இகழ்ந்து பேச மாட்டாங்க. நமக்குன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இனிமேல் கிடையாது. இனி வரப்போகிற பிரைட் ஃப்யூச்சரில் யாருமே நம்மளை அவமதித்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப அடிமைப்பட்டு கிடந்தோம். இனிமேல் அந்த மாதிரி நம்ம அடிமைப்பட்டு கிடக்க தேவையில்லை. நம்மளோட கலரை வச்சும் யாரும் நம்மளை பிளாக்னா தாழ்ந்தவங்க இந்த மாதிரிலாம் இனிமேல் நம்மளை நடத்த மாட்டாங்க. நாட் நியர் டிஸ்மே, இனிமேல் நம்மளுக்கு யாரும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. நம்மளை இவ்வளோ நாள் நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இனி நம்மளுக்கு வரப்போகிற இந்த பிரைட் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now brood no more on the years behind you. கடந்த காலத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்காதீங்க. கடந்த காலத்தை பற்றி யோசிக்காதீங்க. திங்க் அபவுட் ஃப்யூச்சர். The hope assigned you shall the past replace. ஹோப்போடு இருங்க. கடந்த காலத்தில் பட்ட கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாத்தையுமே அந்த ஹோப் தொடச்சி எறிஞ்சிரும். ஸோ ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க. when a just is grown wise and stronger. ஜஸ்டிஸ் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் வைஸாகவும் மாறப்போகுது. ஏன்னா அது நமக்கும் சமமான உரிமையை கொடுக்க போகுது. அது மூலமாக அதுவே இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ராங்காக்கிக்க போகுது. இனிமேல் நம்மளை பார்த்து பாயிண்ட்ஸ் த போன் நோ லாங்கர் அட் அ டார்க்கர் ரேஸ். இனிமேல் நம்மளை பார்த்து இங்கே பாரு, இவன் இப்படி, இவங்க பிளாக்ஸு, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பாயிண்ட் பண்ணி நம்மளோட ரேஸை பற்றி கேவலமாக யாரும் இனிமேல் பேச மாட்டாங்க. ஆன்சர் 3. so long we waited, bound and frustrated, till hate be hated and caste deposed. ரொம்ப காலமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு ஸ்லேவாகவே வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக, ஒரு மன விரக்தியோடய வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படா நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. till hate be hated and caste deposed. ஹேட்டுக்கே வெறுப்பு உண்டாயிரும். நம்ம அவ்வளோ நாள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. now light shall guide us, no gold denied us. லைட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோ நாள் நம்மளுக்கு மறுக்கப்பட்ட எல்லாமே நம்மளுக்கு திரும்ப கிடைக்க போகுது. நம்ம இவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஸ்லேவாக இருக்கனால நம்மளால் அதை பண்ணியிருக்க முடியாது. பட்
நோ கோல் டினைடஸ். இனிமேல் நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம சொந்தமாக ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஆல் டோர்ஸ் ஓப்பன் தட் லாங் வர் க்ளோஸ்டு. ஒரு நாளாக மூடி இருந்த எல்லா டோரும் நம்மளுக்கு திறக்க போகுது. ஸோ நம்ம இனிமேல் அடிமையாக வாழ தேவையில்லை. நம்மளுக்கான பிரைட் ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. See plain the promise, dog freedom lover, nights nearly over and though long the climb. இங்கே டாக் ஃப்ரீடம் லவ்வர் அப்படின்னு அபோரிஜினல் பீப்புள்ஸை சொல்கிறாங்க. அபோரிஜினல் பீப்புள்ஸே இந்த ப்ராமிஸை பாருங்கள். நைட்ஸ் நியர்லி ஓவர். நைட்ஸ் அப்படின்றத வந்து இந்த இருண்ட காலம் கடந்த காலத்தை சொல்கிறாங்க. இந்த இருட்டெல்லாம் நம்மளுக்கு விடிய போகுது. நம்ம ரொம்ப முன்னேறி போக போகிறோம். நியூ ரைட்ஸ் வில் கிரீட்டர்ஸ், நியூ மேட்ஷிப் மீட்டர்ஸ். நமக்கான புது ரைட்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் நமக்குன்னு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு இருண்டு கிடந்துச்சு. ஆனால் இனிமேல் நம்மளுக்கு எல்லா புது ரைட்ஸும் கிடைக்க போகுது. நியூ மேட்ஷிப் மீட்டர்ஸ், அப்புறம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க போகிறாங்க. அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஜாய் கம்ப்ளீட் அஸ் இன் அவர் நியூ ட்ரீம் டைம். நம்ம லைஃபே இனிமேல் ஃபுல்லாக சந்தோஷத்தால் நிறைய போகுது. நம்ம இவ்வளோ நாள் கண்டிருப்போம்ல கனவு, எவ்வளோ சந்தோஷமாக வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிலாம், அந்த லைஃப் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 5th ஸ்டான்ஸா. To our fathers' fathers, the pain and sorrow. To our children's children, the glad tomorrow. நம்மளோட அப்பாவோட அப்பா அப்படின்னா தாத்தா, அவங்கெல்லாம் எப்பயோ பிறந்து வாழ்ந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஸ்லேவாகவும் அடிமைகளாக தான் வாழ்ந்து வந்திருந்திருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஃபுல்லாமே பெயினாகவும் சஃபரிங்ஸாகவும் ரொம்ப வாழ்க்கையே வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் நம்மளோட சில்ட்ரன் இனிமேல் வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அப்படி இருக்காது. அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே வந்து சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். ஃப்யூச்சர் காத்திருக்கு. அந்த பிரைட் ஃப்யூச்சரில் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த போயட் இந்த போமை முடிக்கிறாங்க.